எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் கோபாலப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஸ்டேட் அவருடைய இது ஒரு விசேஷமானது. அதாவது 14th செஞ்சுரி 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் வாழ்ந்தவர் கோபாலப்பட்டர். பகவத்கீதையில் ஒரு பைத்தியம் அவருக்கு. பகவத்கீதைனா அவர் அதில் உயிரையே விடுவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் கொடிமரத்தடையில் அமர்ந்து கொண்டு உரத்த குரலில் கீதை ஸ்லோகங்களை தப்பும் தவறுமாக பாடிக்கொண்டே இருப்பார், படித்துக்கொண்டே இருப்பார். எல்லாருமே அவரை ஒரு மென்டல் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. அவரோட குரலும் நல்லா இருக்காது, ராகமும் இருக்காது, கேட்கறதுக்கு ஒப்பாது அந்த மாதிரி ஒரு இது. ஆனாலும் பாடுவார். அவரை யாராவது அவரை நீங்கள் வேற எங்கேயாலும் அந்த எடுத்து உட்காந்துங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா முறை திட்டுவார். ஒரு மாதிரி ஒரு முரட்டுத்தனமா பேச ஆரம்பிச்சுடுவார். சத்தம் வேற பயங்கர சத்தத்துல கூட சொல்லுவார். எல்லாருக்குமே அவர் அங்க படிக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சலாகவும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஈவன் சேவாதிரி வரவாள் கூட. ஆனால் அவரை எழுப்பவும் முடியல அந்த கோயில் இருக்கவாளால். ஏன்னா படிக்கிறது பகவத்கீதை ரொம்ப துச்சமாக ஒன்றும் சொல்ல முடியாது, அவரை பேச முடியாது, என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுன்னு வந்தா. அவ்வளோ சொல்லி அவர் அப்படிதான் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு, மாற்றிக்கொள்ளவும் மாட்டார். ஒரு முறை கல்கத்தாவில் இருந்த வடநாட்டில் கல்கத்தாவில் சைதன்ய பிரபு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்திருந்தார். சைதன்ய பிரபு அங்கே வெஸ்ட் பெங்காலில் அவர் மிகப்பெரிய ஞானி. சைதன்ய பிரபு அவர் கிருஷ்ணனுடைய மறு அவதாரம் என்று மக்களால் போற்றப்பட்டவர். கிருஷ்ணனே மறு அவதாரம் எடுப்பதாக, கல்கி அவதாரம் எடுத்திருப்பதாக போற்றப்பட்டவர். அவ்வளவு பெரிய மகான். பலரை வாதில் வென்றவர். பல மகான்களை எல்லாம் பல புத்த ஜைன மதத்தவர்களையும் புத்த மதத்தவர்களையும் வாதில் தோற்கடித்து நமது இந்து மதத்தில் சேர்த்தவர். கிருஷ்ண சைதன்ய அவருடைய கொள்கைக்கு அவர்களை எல்லாம் ஆட்படுத்தி அவர்களை சீடராக ஏற்றுக்கொண்டவர். நிறைய நமது இந்து கலாச்சார தொண்டு செய்திருக்கிறார். அவரை மக்கள் அவர் ஒரு கிருஷ்ணனுடைய மறு அவதாரமாகவே நினைத்தார்கள். அவர் ஒரு முறை ஸ்ரீரங்கம் வருவதற்காக, ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிப்பதற்காக அங்கே வந்தார். சைதன்ய பிரபு ஸ்ரீரங்கம் வந்தார். வரும்போது அந்த நாளில் கோவிலில் அமக்களை போட்டு சைதன்ய பிரபு வராருன்னே கோவிலே ஒரே அமக்களம். நான் இதை எடுத்து அதை எடுத்து, ஏன்னா சைதன்ய பிரபுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. பொதுவாக எல்லாரும் பண்ணி எப்பயும் அந்த கோபாலப்பட்டரை என்ன பண்ணுறதுன்னு தெரிய வாழ்க்கை. மெதுவாக அவர்கிட்ட பேசி, அப்போ எல்லாம் கிழக்கு வாசல் தான் பிரசித்தமாக இருக்கு. கிழக்கு வாசல் வழியாக தான் வருவா எல்லாரும். இப்போதான் அந்த கிழக்கு வாசல் வெள்ளை கோபுரம் மொட்டை கோபுரம் அப்படியே இருக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்கு, அந்த வெள்ளை கோபுரத்துக்கு ஒரு கதை இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன் அது எப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, அந்த வெள்ளை கோபுரத்தை இவர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, இவரை மெதுவாக கிளப்பி, இவர் கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு, சாரி தெக்க கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருக்கவரை மெதுவாக கிளப்பி, நீங்க இங்கிருந்து இங்க ஒரே சத்தம் முகத்தமா இருக்கு, ஜனங்கள்லாம் இடைஞ்சலா இருக்கு உங்களுக்கு பகவத்கீதை படிக்கிறதுக்கு, உங்களை ஒழுங்கா படிக்க விட மாட்டேங்கிறா, உங்களுக்கு இடைஞ்சல் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க மெதுவாக அந்த வடக்கு வாசல்ல போய் அந்த சைட்ல பின்னாடி தாயார் சன்னதிக்கு எதுக்கு அங்கே போய் உட்காந்து நீங்கள் சொல்லுங்க. அங்கே உட்காந்து படிச்சோம்னா உங்களுக்கு ஏகாந்தமாகவும் இருக்கும், யாரும் இடைஞ்சல் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அவரை தந்திரமாக பேசி மெதுவாக எழுப்பி அவரை பண்ணுற. அவரை என்ன சொல்கிறார் நினச்சிக்கிறார், ஓஹோ இங்கே நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்குது, பரவாயில்ல, நல்லதுதான் நம்மளுக்கு பண்ணுறான்னு நினச்சிட்டு போனேன். அவருக்கு போயிட்டார், உள்ள போயிடுறார். அவரை கொண்டு போய் வடக்கு வாசல்ல அந்த பக்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிர்க்கு விட்டுடுறான். கம்பர் மண்டபம் இருக்கு, அங்கே கம்பரை ராமாயணத்தை அரங்கேற்ற மண்டபம் அங்கே இருக்கு. அந்த அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறா. இவர் அங்கே உட்காந்து கீதையை வச்சுட்டு படிச்சு. அதே மாதிரி தப்பு தகராறுமா ஒரு குரலும் சாரீரமும் நல்லா இருக்காது, சவுண்டு அப்படியே அந்த மாதிரி. என்னதான் அங்கேருந்து கத்தினாலும் இங்கே வடக்கு வாசல் காதில் விடாது, அது நல்ல டிஸ்டன்ஸு. அவர் அங்கேருந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கட்டும், அப்படியே விட்டுருவா அவரன்னு கொண்டு போய் அங்கே மெதுவாக விட்டுட்டு கோயிலேருந்து பத்திரமா இந்த இடம்லாம் அது பண்ணி அந்த பக்கத்துக்கு போக விடாத, வடக்கு வாசல் பக்கம் இந்த பக்கமாக போக விடாத, அந்த இடத்துல ஒரு தடையெல்லாம் ஏற்படுத்தி மனசு கழிச்சு அவர் இருக்கிறதே தெரியாத மாதிரி பண்ணி சைதன்ய பிரபு எல்லாம் பூர்ண கும்பத்து மரியாதையோட வரவேற்கிறா. எல்லாரும் கோவிலுக்குள்ள நுழையிறா. சைதன்ய பிரபு வடக்கு வாசல்ல உள்ள கீழ வாசல்ல உள்ள நுழைஞ்ச உடனேயே அவருக்கு கீதையை படிக்கிற சத்தம் கேட்குது. உடனே சைதன்ய பிரபு கேட்கிறார், கோயிலுக்குள்ள உள்ளே போல, பெருமாள் சேவிக்கிறதுக்கே போல, அந்த கிழக்கு வாசல் நுழைஞ்ச உடனே யாரும் கீதை படிக்கிறாள், யாரு எங்க கீதை சத்தம் வருது, எங்கன்னு கேட்கிறா. இவாளெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் கோபாலப்பட்டர் படிக்கிறத சொல்ல மாட்டேங்கிறா, மறைச்சிக்கிறான். மறைச்சிட்டு அப்படியே சைலண்டா இருக்கா.
அதனால இவர் கீதை அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தத்தை பார்த்துட்டு அந்த சத்தத்தை காதுல வாங்கிட்டு அந்த சத்தம் வர திசையே நோக்கி போறாரு. போன உடனே எல்லாரும் அவரை ஒன்றும் தடுக்க முடியல, தடுக்கவே முடியல அவரை. அவர் பாட்டுக்கு சைதன்ய பிரபு அப்படியே மயக்கமாவே போறார், அந்த இன்பத்திலேயே போறார். அங்க போய் பார்த்தா கோபால பட்டர் கீதையை படிச்சுட்டு இருக்காரு. கோபால பட்டரை பார்த்து கேட்கிறா, என்ன இவர் அப்படியே அந்த மெய் மருந்து அவர் படிக்கிறத பார்த்துட்டு கேட்டு அவருடைய குரலையும் அவர் முகத்துல இருந்த ஒளியையும் அவருடைய அதாவது அவருடைய மனசை படிக்கிறார். இவர் சைதன்ய பிரபுக்கு தெரிஞ்சு போற அவர் மனசுல எவ்வளவு பெருமா கிருஷ்ணன் மேல எவ்வளவு மனசு லயிச்சு வர இந்த இதை படிக்கிறாருன்ட்டு மெதுவா அவர்கிட்ட வந்து அவரை கூப்பிட்டு சுவாமின்னு விழுந்து அவர்கிட்ட கூப்பிட்டு, சுவாமி நீங்க கீதை படிக்கிறார், நிறைய தப்பு தப்பா இருக்கு நீங்க படிக்கிறதெல்லாம், அதை வந்து கொஞ்சம் சரியா படிக்க கூடாதான்னு மெதுவா கேட்கிறாரு அவர்கிட்ட. கேட்கும்போது அவர் என்ன சொல்ல, நிமிந்து பார்த்துட்டு, உங்களை பார்த்தா எனக்கு வந்து வெறுப்பா தோணலை, நீங்க ஏதோ தெரியாம கேட்குற மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது உங்ககிட்ட ஒரு ஞானம் இருக்கிறது எனக்கு தெரியுது. கோபாலப்பட்டர் சொல்ற, உங்ககிட்ட ஞானி நீங்கன்றது எனக்கு தெரியுது. அதனால உங்களுக்கு சொல்றேன், நான் கீதையை கையில வச்சு படிக்க தான் படிக்கிறேன். ஆனா கீதையில ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவுலையும் கண்ணன் வந்து டான்ஸ் ஆடுறாருங்க. எனக்கு கண்ணன் வந்து நடனம் ஆடுறாரு. அதனால என்னால அடுத்த எழுத்து அது கூட ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்தை கோத்து படிக்க முடியல. அங்கங்க வந்து வந்து டான்ஸ் ஆடிட்டு போறாரு இவர். கண்ணன் வந்து எதிர வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டு போறதுனால என்னால படிக்க முடியல. அதனால தான் நான் படிக்கிறதுல தப்பா இருக்கு. ஆனா அதை இவாளுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்றார். உடனே சைதன்ய பிரபு ஞானத்துல பாக்குறாரு, தெரிஞ்சுக்கிறார், உண்மையாவே இருக்கு. மனசுல நினைச்சு பாக்குறாரு, கிருஷ்ணன் நினைச்சிட்டு கண்ணன் நினைச்சிட்டு கண்ணம் போடுறார். பார்த்தா அவர் படிக்கும்போது அவர் படிக்கிற அந்த எழுத்துக்கு நடுவுல கிருஷ்ணன் வந்து அங்க வந்து நடனம் ஆடுறாரு, எழுத்த மறைக்கிறார். கோபாலப்பட்டிருக்கு இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கார், படிக்க விடாத ஏதாவது பண்ணிட்டு கண்ணை பண்ணிட்டு அதை மூடிட்டு இது பண்ணிட்டு. ஆஹார்னு சைதன்ய பிரபுக்கு மனசுல தோணிடுது. மனத்திரையில அவருக்கு அப்படியே அந்த சீன் தெரியுது. கிருஷ்ணன் வந்து கோலாகலமும் ஆடுறதும் டான்ஸ் ஆடுறதும் புல்லாங்குழல் வாசிக்கிறதும் அங்க நின்று விளையாடுறதும் கோபாலப்பட்டர் வாயை பொத்துறதும் வாயை குழந்தை விடுறது கண்ணை மூடுறது படிக்க விடாத இல்ல குழந்தைகள் செய்யற சேஷ்ட அத்தனையும் அங்க வந்து கிருஷ்ணன் செஞ்சுட்டு இருக்கார். உடனே இவருக்கு தெரிஞ்சு வந்து சைதன்ய பிரபுவாக இவர் பெரிய ஞானி, இவரை வந்து அந்த ஜனங்க இப்படி வச்சிருக்காங்கன்றதை பார்த்து அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஜனங்களை எல்லாம் அங்க நிற்க சொல்லிட்டு, இவர் வந்து பெரிய இவர் வந்து ஞானி, இவரை வந்து எல்லாரும் நீங்க பாருங்க, இவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஞானம் இருக்கு, இவருக்கு கிருஷ்ணன் காட்சி கொடுக்குறான்றது சொல்றா. ஆனா அவள்லாம் என்ன பண்றா, அந்த கோயில் இருக்கிறவாள்லாம் தெரியுமே இவரை பத்தி, இவர் எப்பயுமே அங்க ஒரு கொஞ்சம் சத்தம் போட்டு பாடிட்டு இருக்கிறது தானே கோபாலப்பட்டர். பார்த்த உடனே அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்க வந்து அந்த இவர் கோபாலப்பட்டர் இவர் கொஞ்சம் புத்திசுவாதீனம் இல்லாத பிரபு, அதனால இவர் வந்து அங்க உட்காந்து பாடுவார், நாங்க தான் இங்க கொண்டு விட்டுருக்கோம், நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம், அவர் பாட்டு பாடிட்டு இருப்பார், அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப திட்டார் அவர் சைதன்ய பிரபு. ஞான சூன்யங்களா உங்களுக்கு தெரியலையே, இவர் வந்து புத்திசுவாதீனம் இல்லாதவர் இல்ல, இவர் அப்படின்றதான் ஞானம் இவருக்கு, இவருக்கு கிருஷ்ணன் கண்ணதிர காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு உடனே நம்ப மாட்டேங்கிறா எல்லாரும். சிஷ்யர்களே, சைதன்ய பிரபுவோட சிஷ்யர்களே நம்ப மாட்டேங்கிறா, இவர் என்ன சொல்றாரு புரியாத. அது சைதன்ய பிரபு மனசுல நினைச்சு பாக்குறாரு, அதுவும் தெரிஞ்சு போறது அவருக்கு. சிஷ்யர்கள் இங்க இருக்க ஜனங்கள்லாம் நம்பலன்னு உடனே மனத்திரையில ஒரு கண்ணை மூடிட்டு கிருஷ்ணனை தியானிக்கிறார். இந்த இவ்வளவு ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் இங்க வந்து நிக்கிறது எல்லாம் இதுகளுக்கு புரியல. ஆனா இவரை வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு இவரை வந்து ஒரு உதாசீனப்படுத்தி ஒதுக்கி கொண்டு வச்சுக்காரு, மிகப்பெரிய ஞானி அவர், இதை எப்படியாலும் கிருஷ்ணா நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும்னு கேட்கிற. கேட்ட உடனே எல்லாரோட மனத்திரையிலையும் அங்க கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறார். சைதன்ய பிரபு அதுல வந்து அந்த கிருஷ்ணனுடைய ஒரு காட்சி எல்லாரும் மனசுலையும் தோன்றது. அந்த காட்சியில வந்து அந்த கோபாலப்பட்டர் கீதா வாசிக்கிறார், கிருஷ்ணன் நடுவில் வந்து மறைக்கிறார். இந்த சைதன்ய பிரபுவுக்கு என்ன காட்சி தெரிஞ்சதோ அதே காட்சி இந்த எத்தனை ஜனங்களுக்கு தெரிய வச்சு இந்த கோபாலப்பட்டர் வந்து இவாளுக்கு நடுவில் உள்ள ஞானியா ஆக்கணும், இவருடைய அருமை இவாளுக்கு தெரிய வைக்கணும், இவருடைய பக்தியை இவாளுக்கு தெரிய வைக்கணும்னு வேண்டின உடனே அங்க வந்து எல்லார் மனசுலையும் அந்த இடத்துல அந்த கோவிலுக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேர் மனசுலையும் மனத்திரையில எல்லாரும் கண்ணை மூடிக்கணும்னு சொல்றாரு இவர் சைதன்ய பிரபு. எல்லாரும் கண்ணை மூடினோடனே அவ மனத்திரையில கோபாலப்பட்டர் கீதையை படிக்கிறது தெரியறது. கிருஷ்ணன் வந்து குறுக்க பூர்றது, நடுவில் மறைக்கிறது, வாயை பொத்துறது, கண்ணம் போட்டுறது, இவரை கழுத்தை கட்டிட்டு விளையாடுறது, ஒரே சேஷ்டை பண்ணிட்டே இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காரு கீதை படிக்கும் போது. எல்லாருக்கும் தெரியறது. அப்புறம் எல்லாரும் வந்து விழுந்து சேவிக்கிறார். எல்லாரும் அவரை வந்து கோபாலப்பட்டர் வந்து ஒரு ஞானியா, அதுக்கப்புறம் அந்த கோவிலில் அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது. தினமும் முதல் மரியாதை அவர் கொடுத்து அவரை பெருமாளை சேவிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் ரொம்ப நாள் அவர் மாதிரி வாசிச்சுட்டார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சைதன்ய பிரபு அங்கேயே கோபாலப்பட்டரை விழுந்து சேவிச்சு தனக்கு ஒரு குருவா ஏத்துக்கிறார். சைதன்ய பிரபு சாதாரணமா தன்னை வந்து ஒரு பெருமாளோட அவதாரம்னு தான் சொல்லிக்கிறார். ஜனங்களும் அது மாதிரி நினைச்சிருந்தது, ஜனங்களுக்கும் அந்த மரியாதை உண்டு, அதுக்கேற்ற எல்லாமும் அவர்கிட்ட இருக்கவும் இருந்தது.
அந்த குவாலிட்டி எல்லாமும் இருந்தது அவர்கிட்ட. அவர் நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு நடத்தி கொடுத்தார். நம்ம இந்துவிசத்தை நிறைய தழைக்க வச்சார். நிறைய மற்ற ஜெயின மதம், புத்த மதத்தை எல்லாம் வந்து அவங்களுடைய அவங்களெல்லாம் வாதில் விட்டுருக்கார். மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன பண்றாரு, கோபாலபட்டர் காலில் விழுந்து சேவிச்சு என்ன சிஷ்யனா ஏற்றுக்கணும்னு அவர்கிட்ட கோபாலபட்டர்கிட்ட வேண்டார். சிஷ்யனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலேன்றார் கோபாலபட்டர். சிஷ்யனா ஏற்றுக்கிறதுனா எப்படின்னு, இந்த கீதையை படிக்கிறதுக்கு எனக்கும் தினம் அருள் புரியணும். நான் கீதை படிக்கும்போது கிருஷ்ணன் இது மாதிரி குறுக்க வரணும். நான் தினம் உபன்யாசம் பண்ணும்போது கிருஷ்ணன் என் மனத்தை தோண்டி என்னை வந்து அது மாதிரிலாம் தடுக்கணும், இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு வேண்டார். உடனே கோபாலபட்டர் கிருஷ்ணனை வேண்டார். இவருக்கும் அந்த ஞானத்தை கொடு, இவர் நம்ம உன்னுடைய பக்தியிலேயே தலைக்கிறான்றது எனக்கு தெரியறது, இவருக்கும் அந்த ஞானத்தை கொடு அப்படின்றார். உடனே கிருஷ்ணன் வந்து சைதன்ய பிரபு எங்க போனாலும், அதுதான் கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து சைதன்ய பிரபு நேரடி தோற்றம்னு சொல்றா இல்லையா, அவர் வந்து பெருமாளோட அவதாரம் அந்த நிலைமை அந்த உண்டானதே இந்த கோபாலபட்டர்கிட்ட ஏற்பட அனுபவத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் அவர் வரநாடு போகும்போது அவர் நிறைய இடங்கள்ல கிருஷ்ணனை வந்து எல்லாருக்கும் மனத்திரையில வர வச்சிருக்கார், பேச வச்சிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த அருள்னால அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரா இருந்து சைதன்ய பிரபு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேர் அவருக்கு வந்து, அவர் வந்து பெருமாளோட அவதாரம், அவர் பெருமாள்கிட்ட எதை சொன்னாலும் நடக்குன்ற அந்த ஜனங்களுக்கு தோணிச்சுன்னா அதுக்கு காரணம் கோபாலபட்டர்ன்ற ஒரு சாமானியன், சாதாரண ஒரு மனுஷன். ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒரு புத்திசுவாதம் இல்லாத ஒரு அவலை மனிதராக ஒரு உருவம் கொண்டிருந்த அந்த மனிதருடைய அழுக்கு வேஷ்டியும் ஒரு சரியான துணியும் இல்லாமல் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தது. அவருடைய ஞானம் தான் அவருக்கு கிடைச்சது சைதன்ய பிரபுக்கு. சைதன்ய பிரபுக்கு குருவா கோபாலபட்டர் எண்ணியிருக்கார். இது இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் கல்வெட்டுல எழுதியிருக்கு. அதை போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சைதன்ய பிரபு தன்னுடைய சைதன்ய சரித்திரம் எழுதியிருக்கார். சைதன்ய சரிதைன்னு ஒன்று எழுதியிருக்கார். அதுலேயே எழுதியிருக்கார், இந்த கோபாலபட்டரை பற்றி எழுதியிருக்கார். தேங்க்யூ. கோபாலபட்டர் எப்படி தனக்கு குருவானார்ன்றதை பற்றி எழுதியிருக்கார். கோபாலபட்டருடைய அருமை பெருமைகளை அவர் எழுதியிருக்கார். அது இதுல இருந்து நமக்கு இவரோட அருமை நமக்கு தெரிய வருது. தேங்க்யூ.